ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய் குழம்பு. அது எப்படி பண்ணலாம் ஈஸியான மெத்தடில், வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கறிலீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.